ஹலோ குழந்தைகளா, இப்போ நான் பிள்ளையார்கிட்ட பூர்ணவர்கிட்ட பண்ண போகிறேன். அதை எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். பூர்ண கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, உப்பு, அதுக்கேற்ற உப்பு, ஆயில் இது. அப்புறம் பூரணத்துக்கு தேங்காய், ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 200 கிராம் வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 5-6 ஏலக்காய் வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள் பிள்ளையார் கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டைக்கு. வெள்ளை பூர்ணம் பண்ணிடலாமா? அடுப்பில் வானலை வச்சு வெல்லம் சேர்த்துக்குங்கோ. அதோட தேங்காயை போட்டுருங்கோ. திருவி வச்ச தேங்காயை போட்டுருங்கோ. வெல்லத்தையும் தேங்காயும் ஒன்றா போட்டு நல்லா கிளறிக்கணும். நல்லா சேர்ந்த மாதிரி கிளறணும். இது எப்படி பாட்டி ஒன்றா ஆகுமா? இல்லை, நல்லா வெள்ளம் கறந்ததும் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா அழகாக வந்துடும், பூர்ணமாக வந்துடும். பார்த்துட்டே இருக்கா தெரியும். எவ்வளோ நாள் ஆகும் பாட்டி இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கு? ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள டீ பூர்ண மாதிரி ஆயிட்டுருக்கே. இன்னும் 2 நிமிஷம் கூட ஆகணும். மினிட்ஸ் ஆயிடுச்சு பாட்டி. ஓவரா? இதோ ஓவர். இந்த ஏலக்காய் போட போகிறப்பா இருக்கும். இந்த பாரு, ஏலக்காய் போடுங்க. அதில் பொடி கூட போடலாமா பாட்டி? பொடியும் போடலாம், ஏலக்காய் இருந்தால் நசுக்கி அதையும் போடலாம். பொடி இருந்தாலும் அதையும் போடலாம், இல்லை ஏலக்காய் நசுக்கி இப்படி போடலாம். அவ்வளோதான், ஆயிடுச்சுமா. அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சரியா? ஓகே பாட்டி. இந்த கப்பால் 2 கப் மாவு நரைச்சிக்கேன். 3 கப்பு தண்ணி விடணும். இந்த கப்பு தேவையான உப்பு. இதோ ஆயில் எடுத்து வச்சு விட்டுறேங்க. தண்ணியில் ஆயிலா? ஆமாம், தண்ணியில். அதில் விட்டால் தான் இந்த மாவு அழகாக வரும். குழநாகாமல் அழகாக வரும் இந்த மாவு. இது இப்போ இது மேல் மூடி போட்டு மூடிடணும். இப்போ இதை மூடி போட்டு மூடணும். நல்லா டிகாஷன் இதெல்லாம் கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். அந்த நேரத்தில் அடுப்பை சிம்மாக்கிட்டு மாவை போட்டு கலரணும். நான் சொல்லித்தரேன். நல்லா தளதளன்னு கொதிக்கணும். வெயிட் பண்ணணும் கொதிக்கிற வரைக்கும். அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். வச்சுன்னுட்டு இந்த மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கலரணும். கிளறிட்டு கட்டி கட்டியே ஆகாதா பாட்டி? அது சரி பண்ணலாம். அது எப்படி காட்டுறேன் நான். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் பாரு. 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. இப்போது இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடணும். இந்த மாதிரி ஒரு சொம்பு மாதிரியோ ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அந்த மாவில் போட்டு கையால் கிளறாமல் அதால் இப்படி பண்ணணும். சூட்டோடு அப்படி அழுத்திடணும். அழுத்தினா ஒரு கட்டி கூட இல்லாமல் சரியாக அழகாக வந்துடும் மாவு. அதுக்கு தான் இதை இப்படி பண்ணுறது. இப்போ பாருங்கள் குழந்தைங்களா, மேல் மாவு ரெடிமேட் மாவு எதுவும் நான் வாங்கலை. ஆற்றுல உள்ள அரிசி மாவு தான், அரைச்ச அரிசி மாவு. அதுலேயே இந்த மாவு இந்த பாருங்க, ஒரு கட்டி இல்லாமல் என்ன அழகாக பதமாக வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போது பூர்ணம் செஞ்சேன்னா ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு. பூர்ணத்துக்கு பிள்ளையார் கொழுக்கட்டைக்கு சொப்பு செஞ்சால்னா அழகாக வந்துடும். பூர்ண கொழுக்கட்டையோட மேல் சொப்பு எப்படி செய்கிறதுங்கிறத மேல் மாவு எடுத்து சொல்லித்தரேன். இதே மாதிரி பண்ணிக்கணும், அழகாக வரும். இதுக்குள்ளே அந்த பூர்ணத்தை வச்சு நம்ம மூடிக்கணும். ஓகே பாட்டி. இப்போது பூர்ணத்தை அழகாக எடுத்துட்டு ஒட்டி வச்சுட்டு அந்த மேல் மாவு பூர்ணம் வெளியில் தெரியாமல் மேல் மாவு எடுத்து அழகாக மூடணும். மூடினேன்னா கொழுக்கட்டை ரெடி. அது பிய்யாதா பாட்டி? அதெல்லாம் பிய்யாது, அழகாக வந்துடும். பிய்யவே பிய்யாது, நல்லா இருக்கும். இதை அப்படியே நிறைய பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு 10 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்துடணும். அதுதான். இப்படி பண்ணுறோன்னு அதில் முக்கியம். பிள்ளையார் கொழுக்கட்டை ரெடி. இந்த மாதிரி தான் பண்ணணும் குழந்தைங்களா. பண்ணிக்கலாமா? ஓகே பாட்டி. பாட்டி, நான் ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். சரியா இருக்கா பாரு. ஓ, சூப்பராக இருக்கே. பரவாயில்லையே. பண்ணு நீயே பண்ணு, உட்காந்து. இப்போது 10 நிமிஷம் வேகட்டும் குழந்தைகளா.
இப்போ கொழுக்கட்டை சூப்பராக வந்துடுச்சு குழந்தைகளா. இதை வந்து நம்ம பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. வெறும் நாள் எந்த நாள் வேணால் எப்போ வேணால் செய்யலாம். விசேஷம் என்னன்னு கேட்டால் சங்கடகர சதுர்த்தி, அதுக்கு ரொம்ப செஞ்சு பிள்ளையார் கோயிலில் கொண்டு கொடுத்துட்டு எல்லாருக்கும் புண்ணியம் பண்ணால் அவ்வளோ ஒரு நல்லது இது. அதே மாதிரி ஏதான ஆற்றுல நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்குன்னா பகவான்கிட்ட வேண்டிட்டு எனக்கு நிறைவேற்ற கொடு பகவானேன்னா அதில் ஒரு 21 கொழுக்கட்டை பண்ணி நம்ம வேண்டிக்கணும். 21 பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த கொழுக்கட்டையை. முழுமுதல் கடவுளான விநாயகருக்கு இது மிகவும் பிடித்த பலகாரம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளா.